திருச்சியில் தியேட்டருக்கு சீல் வைத்து தனது வளர்ச்சியை தடுப்பதாக எம்பி குமார் மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் உள்ள கலையரங்கம் தியேட்டரை அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்து விபத்தில் பலியான மரியம் பிச்சையின் மனைவி கஸ்தூரி 5 ஆண்டு ஒப்பந்தத்தில் நடத்தி வருகிறார். இதற்கு ஆண்டுக்கு ஒருமுறை உரிமம் புதுப்பிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி தராமல் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. உரிமம் புதுப்பிக்கவில்லை என்று தியேட்டருக்கு சீல் வைக்கப்பட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கஸ்தூரி வழக்கு தொடர்ந்தார். திரையரங்கிற்கு சீல் வைக்கவோ தடை விதிக்கவோ தொழில் பாதிப்பு ஏற்படுத்தவோ கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் ஞாயிறன்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோட்டாட்சியர் கணேசன் தியேட்டருக்கு சீல் வைத்தார். திரையரங்க வளாகத்தில் 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த கஸ்தூரி அதிமுக எம்பி குமார் தூண்டுதலின் பேரில் இச்சம்பவம் நடப்பதாக குற்றம் சாட்டினார். உடனடியாக தீர்வு ஏற்படவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்ள நேரிடும் என்றும் கூறினார். கலெக்டர் என்ன சொல்ல வராங்கிறது எனக்கு சம்பந்தப்பட்ட கமிட்டி மீட்டிங்ல தெரியணும். ஏன்னா இதுவரைக்கும் கமிட்டி மீட்டிங் எனக்கு தெரிஞ்சு யாரும் போடல. என்னுடைய ஆர்டர் காப்பியை ரிசீவ் பண்ணிட்டு என் தரப்புல எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. பட் என் தரப்புல தப்பு இருக்குன்னா நான் அத்தனை பேருக்கு முன்னாடியுமே ஓபன் மீடியால நான் மன்னிப்பு கேட்கிறேன் சார். கஸ்தூரியின் பேச்சு அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.